ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நானுக்கு சால்னா பண்ண போகிறாங்க. புரோட்டா சால்னா பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹோட்டலில் ரோட்டு கடையிலலாம் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி சால்னா தான் அன்றைக்கி பண்ண போகிறேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு லாஸ்ட்டில் சீக்ரெட்டாட்டு ஒரு பவுடர் ஆட் பண்ண போகிறேன். அந்த பவுடரில் தாங்க டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு சால்னால. நீங்கள் முழுமையாட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹோட்டலில் நம்ம எப்படி சாப்பிடுதோமோ அதே டேஸ்ட்டில் கிடைக்குங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தழை. புதினா நம்ம கண்டிப்பாக போடணுங்க. தேங்காவும் அதிகமாக அரைக்கணும். சால்னாக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்குறதே புதினா தாங்க. புதினா நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நமக்கு ஹோட்டல் சுவையில் கிடைக்கும். எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். சால்னாக்கு மல்லித்தழை, புதினா தழை, கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாய், அப்புறமா தக்காளி, வெங்காயம், தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடிக்கணமான கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் கடாய் தான் வச்சுருக்கேன். நீங்கள் அலுமினிய கடாய் கூட அடுப்பில் வச்சுக்கலாம். வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வதக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கடாய் காயிட்டும். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பிரிஞ்சி இலைங்க. பிரிஞ்சி இலை 2 எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்புறமா நட்சத்திர பூ 1, பட்டை ஒரு 2 துண்டு பட்டை போட்டுக்கோங்க. ஒரு 4 லவங்கம், கொஞ்சம் கல்பாச்சி போடுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். குருமாக்கு சால்னாக்கெலாம் கல்பாசி நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. அப்புறமா சோம்பு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொரியக்கூடாது. லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம போட்டுருந்தாங்க வெங்காயம். அப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் வதங்கக்குள்ள நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும். அந்த டேஸ்ட் வராது. அதனால் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். இப்போ வெங்காயங்க 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் நம்ம அரைச்சோம்னா 2 தக்காளி 2 வெங்காயம் போடுங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா சால்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கோல்டன் கலரில் இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடணும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி ரொம்ப போடக்கூடாது, புளிப்பு சுவை அதிகமாயிரும். அதனால 2 தக்காளி மீடியமாக போட்டுக்கோங்க. பெரிய தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க போதும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேக விட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுறணுங்க. தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டுமே நிறைய ஆட் பண்ணக்கூடாதுங்க. எல்லாமே நிதானமாக ஆட் பண்ணால் தான் சால்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடுங்க. அதனால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். நல்லா பச்சை வடை போதுலையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ வரமல்லி ஆட் பண்ணிடலாம். வரமல்லி 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமாட்டு இதில் சிக்கன் மசாலாங்க. சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் புதினா தழை, மல்லித்தழை போட்டுக்கலாங்க. இப்போவுமே நம்ம போட்டு வதக்கிக்கிடணும். புதினா தழை ஒரு கைப்பிடியோட போட்டுக்கோங்க. மல்லித்தழையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க.
ரெண்டையும் இந்த மசாலாவோட போட்டு பச்சை வடை போதிலையும் ஃப்ரை பண்ணிக்கணும். கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் பச்சை வடை போயிருச்சுங்க. நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். மசாலா பூரா கட்டி கட்டியா இருக்கும். அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அப்புறமா சிகரெட் பொடி போடணும். எல்லாம் போடும்போது ரொம்ப திக்காயிரும். ஃபர்ஸ்ட் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடணும். ஊற்றினாதான் திக்காக வரும் கரெக்டாகிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. அந்த டேஸ்ட் இருக்காது குழம்பு வந்து. ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷமாவது கொதிக்கணுங்க. கொதிச்சாதான் சால்னா வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொதிக்கட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் கொதிக்கிறது. நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்புங்க, ஒரு 7-8 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அப்புறமா தேங்காய், சின்ன தேங்காயில் ஒரு 3/4 தேங்காய் பொரி எடுத்துருக்கேன். கசகசாங்க 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் குறப்பாக அரைச்சாச்சு. தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். தேங்காய் நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் சால்னா கொதிக்க விட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து சீக்ரெட்டாட்டு இதில் ஒரு பவுடர் சேர்க்கணும்னு சொன்ன பாருங்க. இந்த பவுடர் தான் கடலை மாவுங்க. 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் வந்து இதை ஆட் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சால்னா வந்து. ரொம்ப நிறையவும் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 1.5 ஸ்பூன் உங்கள் சால்னாக்கு தந்தோடி இங்கே கடலை மாவு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க மசாலாவுக்கு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கரெக்டாக வரும். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் ரோட்டு கடையிலலாம் இந்த மாதிரி தான் சீக்ரெட்டாட்டு ஊற்றுவாங்க. அட்டகாசமாக இருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. சால்னா கொதிக்கட்டும். நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். சால்னா வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காவை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி சார கழுவியும் தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க. நமக்கு முந்திரிலாம் போட்டுக்கனால சால்னா வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அது நல்லா கொதிக்கட்டுங்க. இனிமேல் மூடி வைக்காண்டாம். இந்த தேங்காய் போட்டுக்கனால பொங்கி சாடிடும் நமக்கு. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. சால்னா வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணிடலாம். கடலை மாவு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண உடனே நம்ம கிண்டி கொடுத்துடணும். இது கூட கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி அது போட்டும் பண்ணலாம் நீங்கள் சால்னால. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. கரண்ட் போயிருச்சுங்க. சால்னா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. மழை பெய்யுது திடீர்னு.
கரண்டும் போயிடுச்சு. கரண்ட் வரட்டும் காட்டுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு கையில் மொபைல் இருக்குது, ஒரு கையில் டார்ச் இருக்குது. சால்னாவை கிண்ட கூட முடியல. எப்படி கிண்டுறது? சால்னாவை கிண்டி காட்டுறேன் பாருங்க. ரெடி ஆயிடுச்சுங்க சால்னா. சூப்பர் டேஸ்ட்டில் சால்னா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன். நான் கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராட்டு எம்மி எம்மி சால்னா ரெடிங்க. சால்னா வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் முறையாக பார்க்கறதா இருந்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே அளவோட பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.